தமிழரின் திருநாளில் தமிழ் வணக்கத்தோடும் வர்ணனையோடும் வர்ணா நம் மண்ணின் உற்ற உடன்பிறப்பாய் மகத்துவமான மாடுகளை பற்றிய சிலிர்க்கும் உண்மைகளோடு. தாய் அமுதோ ஒரு வருட காலம் வரை, ஆவின் அமுதோ வாழ்நாள் காலம் வரை. வேடனாய் சுற்றி திரிந்தவனை வேளாண்மை செய்யும் வித்தைக்கு உருமாற்றின மாடுகள். இதனை வள்ளுவன் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை என்கிறார். தொழில்களிலேயே உழவு தொழிலே தலையான தொழில். அவை தொடர்வன மாடுகளிலாலே. காட்டை பிரிந்து சூழல் மறந்து சுதந்திரம் இழந்து மனிதம் வளர்க்கின்ற மாடுகள் பாலைவனத்தையும் பூ பூக்க வைக்கும் வித்தை அறிந்து இன்று அவைகளின் கழிவுகள் ஏற்றுமதியாகும் குண்டு வீசப்பட்ட வீதிகளிலும். ஆயர் குலத்தில் பிறந்து ஆவின் மகத்துவத்தை உலகமறிய பறைசாற்றினான் மாதவன். நாடாளும் மன்னர்களுக்கும் மாடுதானே செல்வம். துரியன் பாண்டவர்க்கு எல்முனை நிலம் மறுத்து பின்பு கொடிய தரிசான காண்டவ நிலத்தை கொடுத்ததும் அதனை பாண்டவர் 100 பசுக்கள் கொண்டு இந்திரபிரஸ்தமாக்கியதும் எங்கள் காப்பியம் மட்டுமல்ல, எங்கள் வாழ்வின் கட்டுமானமும் ஆகும். ஆநிறை கவர்தலும் ஆநிறை மீட்டலும் மன்னரின் புறப்பொருள் திணைகளே எச்சி திணையாகும். முதுகில் திமிலோடும் அலைத்தாடை அசைய கூரிய கொம்புகளோடு கம்பீரமாய் வரும் என் நாட்டின் இனமாடுகள். விஞ்ஞானத்தின் தேடுபொருளாய் ஆய்வின் முடிவில் ஆச்சரியமாய் அலைபேசி கோபுர கதிரையும் இஞ்சுகின்ற அதன் திமில்கள். பாலை பொழிந்து தரும் பாப்பா, அந்த பசு மிக நல்லதடி பாப்பா என்றான் பாரதி. உடலில் உள்ள கொடிய கிருமிகளையும் தேடி தேடி அழிக்கும் ஆவின் பால். ஆனால் பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய என் இன மாடுகள் பாதுகாப்பற்ற சூழலில் அழிந்து வருகின்றன. மண்ணுக்கும் மக்களுக்கும் உயிர் கொடுக்கும் மாடுகளை போற்றி பேணி காப்போம். நன்றி, வணக்கம்.